ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நைட் நேரத்தில் அடிக்கடி உங்களுக்கு யூரின் வருதா? அதற்காக 2 உலர்பழங்களை வச்சு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண போகிறோம். நைட்டில் 2 மணிக்கு யூரின் போயிட்டு மறுபடியும் 4 மணிக்கு யூரின் போகிறது, இது மாதிரியான நிலை உங்களுக்கு இருக்கா? ஒரே இரவில் யூரின் போகிறதுக்கு 3லேருந்து 4 தடவை எழுந்திரிக்கிறீங்களா? 3லேருந்து 4 தடவை எழுந்திரிக்கிறத சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இதனால தூக்கம் கெடும், உடல் பலவீனமாகும். வயது மட்டும்தான் இதற்கு காரணம் இல்லைங்க. உடல்நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். 30 வயசு, 50 வயசு, ஏன் 60 வயசு ஆனால் கூட நைட் நேரத்தில் அடிக்கடி யூரின் வர்ற பிரச்சனை இன்னைக்கு 90% பேருக்கு இருக்கு. 2 சாதாரண உலர்பழங்களை வச்சு எப்படி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி சிறுநீர் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். சிறுநீர் பை பலவீனமாக இருக்கிறது, வயது ஆக ஆக பிளாடர் மசில்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் தளர்வடைய ஆரம்பிச்சிடும். செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட். இது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். சிறுநீர் என்ன பண்ணுன்னா முழுவதும் வெளியேறாமல் உள்ளாரையே இருந்துரும். அதனால அடிக்கடி யூரின் வர மாதிரி உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா டயாபெட்டிஸ். சர்க்கரை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு யூரின் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஃபோர்த் ஒன், நைட் நேரத்தில் தண்ணி, காஃபி, டீலாம் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம குடிக்கிறப்ப யூரின் அடிக்கடி வர்றது போல் இருக்கும். ஃபிஃப்த்து ஒன் என்னன்னு பார்த்தோன்னா பொட்டாசியம், மெக்னீஷியம் சத்து குறைவாக இருக்கிறதுனால கூட நைட்டு நேரத்தில் நமக்கு யூரின் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். இப்படி நைட்டில் யூரின் வருதில்ல, இது ஒரு நோய் இல்லைங்க. நம்ம உடம்பு நமக்கு தரக்கூடிய ஒரு எச்சரிக்கை தான். அதனால பயப்பட வேண்டாம். இந்த 2 உலர்பழங்களை வச்சு இதை சரி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பேரிச்சை, 2வது உலர் திராட்சை. இதில் கருப்பு எடுத்துக்கலாம், சாதாரண உலர் திராட்சையும் எடுத்துக்கலாம். இது ஈஸியாக கிடச்சிரும். அதே டைமில் விலையும் மலிவு தான். பக்க விளைவுகளும் எதுவும் ஏற்படுத்தாது. நீங்கள் நினைக்கலாம், இந்த பேரிச்சம்பழமும் உலர் திராட்சையும் சாப்பிட்றதுனால நைட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய யூரினை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்காக தான் பேரிச்சம்பழம், உலர் திராட்சையினுடைய பயன்கள் பற்றி தெளிவாக சொல்ல போகிறேன். தெளிவாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பேரிச்சை. பேரிச்சம்பழத்தில் மெக்னீஷியம் இருக்குது. இது நரம்புகளை அமைதிப்படுத்துது. பொட்டாசியம் சத்து கூட இருக்குது. இது சிறுநீர் பை இருக்குல்ல, அதை பலப்படுத்தும். பேரிச்சம்பழத்தில் இயற்கையான சர்க்கரை இருக்குல்ல, இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகளை தன்னுள்ள வச்சுருக்கு. அதனால சிறுநீர் பையில் வரக்கூடிய எரிச்சலை குறைக்கும். நைட்டு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் வராமல் தடுக்கிறதுக்கும் இதில் இருக்கக்கூடிய பண்புகள் உதவியாக இருக்கும். செகண்ட் ஒன் உலர் திராட்சை. உலர் திராட்சையில் இரும்பு சத்து இருக்கு. இதனால ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ஃபைபர் இருக்கு. இது சிறுநீர் பையில் ஏற்படுள்ள அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு நார்ச்சத்து உதவியாக இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் பண்பு கூட இருக்கு. இது நரம்புகளை பலப்படுத்துது. சரி வாங்க, இது 2ஐயும் எப்படி சரியான முறையில் சாப்பிட்றது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதை சாப்பிட்றதுக்குன்னு 3 மெத்தட் இருக்குது. அதில் எந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நைட் நேரத்தில் 2 பேரிச்சம்பழம், 5 உலர் திராட்சையை வெது வெதுப்பான குடிப்போம்ல அந்த தண்ணியில் ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் இந்த பேரிச்சம்பழத்தையும் உலர் திராட்சையும் சாப்பிட்டுட்டு தண்ணியையும் கட்டாயமாக குடிச்சிடணும். இதை சாப்பிட்டு 7லேருந்து 10 நாளில் உங்களுக்கே நல்ல மாற்றம் தெரியும். இதை நீங்களே உணர முடியும். தொடர்ந்து இதை நீங்கள் சாப்பிட்டுட்டே வர்றப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தூக்கமும் நல்லா வர ஆரம்பிக்கும். செகண்ட் மெத்தட், வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு காலையில் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நைட் நேரத்தில் சாப்பிட்டதுக்கப்புறமா 2 பேரிச்சம்பழம், 5 உலர் திராட்சையை வாயில் போட்டு மென்று சாப்பிட்ருங்க. இது 2ஐயும் சாப்பிட்டதுக்கப்புறமா தண்ணி குடிக்க வேணாம். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக குடிச்சிக்கோங்க. இந்த செகண்ட் மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப 5லேருந்து 7 நாட்களில் உங்களுக்கு மாற்றம் தெரியும். அதை நீங்களே உணரலாம். தேர்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தோன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட் தான். நைட்டு அடிக்கடி, அதாவது 6லேருந்து 7 டைம் யூரின் போகிறதுக்காக நீங்கள் எழுந்துட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு பெஸ்ட்டு மெத்தடாக இருக்கும். காலையில் வெறும் வயிற்றில் 1 பேரிச்சம்பழத்தையும் 3 உலர் திராட்சையும் எடுத்து வாயில் போட்டு மென்று சாப்பிட்ருங்க.
அதே போல் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பேரிச்சம்பழத்தையும் 2 உலர் திராட்சையும் சாப்பிடுங்க. இதனால நரம்புகள் பலமாகும், யூரின் பிளாடர் கூட ஸ்ட்ராங் ஆகும். 2லேருந்து 3 நாட்களில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் 6 முறை நைட் நேரத்தில் நீங்கள் யூரின் போயிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் 3 முறையாக குறைய ஆரம்பிக்கும். அதுவே 10லேருந்து 14 நாட்கள் நீங்கள் தொடர்ச்சியாக இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப தேர்ட் மெத்தட் படி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு 40 வயசு தாண்டிருச்சுனாலே நீங்கள் இந்த 3 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் சாப்பிடலாம். இப்படி நீங்கள் ஃபஸ்ட்டே சாப்பிட்டுக்கிறப்ப வருமுன் காக்கிறது மாதிரி இரவில் அடிக்கடி யூரின் வர பிரச்சனையை வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துக்கலாம். குறிப்பு: சுகர் பேஷண்ட், ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இந்த பேரிச்சம்பழத்தையும் உலர் திராட்சையும் எடுக்கிறப்பயே 7 மணிக்கு மேலே ரொம்ப தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. அதே போல் நைட் டைமில் டீ காஃபி குடிக்கிறதையும் அவாய்ட் பண்ணிடுங்க. தூக்கங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியங்க. அது இல்லைனாலே உடம்புல பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். நல்ல தூக்கத்துக்கும் இது ஒரு பெஸ்ட் ரெமெடியாக இருக்கும். இந்த வீடியோவில் பேரிச்சம்பழத்தையும் உலர் திராட்சையும் சாப்பிட்டு எப்படி நைட்டு நேரத்தில் அடிக்கடி வரக்கூடிய சிறுநீரை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.